என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. நம்ம கிட்ட எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, மும்மொழி கொள்கைனா நீங்க ஏங்க ஹிந்தின்னு சொல்றீங்க? அது தெலுங்கா இருக்க கூடாதா? அது மலையாளமா இருக்க கூடாதா? அது ஜெர்மனா இருக்க கூடாதா? பிரெஞ்சா இருக்க கூடாதா? நீங்க மட்டும் ஏன் தீகாக்காரவங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி சரியா அது ஹிந்தின்னு சொல்றீங்கன்னு நம்ம இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றோம். இது ஹிந்தியே அல்ல, சமஸ்கிருத திணிப்பு தான். ஹிந்தியை வந்து நீங்க முன்னோட்ட விட்டு பாக்குறீங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. ஏங்க ஹிந்தி படிக்கணும் அப்படின்னா நிறைய காரணம் சொல்றாங்க. நான் சுருக்கமா சொல்றேன். அவங்க சொன்ன காரணம் தான், நாம சொல்லல. நம்ம ஏன் தமிழ் படிக்கணும் காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஹிந்தி படிக்க காரணம் சொன்னாங்க. இளைஞர்கள்லாம் பார்த்திருப்பீங்க. ஏக் பிளேட் பானிபூரி தேக்கோன்னு கேட்கணுமா ஒரு அம்மா சொல்லுது, பிஜேபியில இருக்க அம்மா. இன்னொரு அம்மா சொல்லுது, நீங்க வட இந்தியாவுக்கு போய் டெல்லியில இறங்கிட்டு ஆட்டோ கார்ட்ட வழி கேட்கணுமா ஹிந்தி படிக்கணும். இன்னொருத்தர் அதுக்கும் மேல போய் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய மெஸ்ல எல்லாம் தமிழ்நாட்டுல ஹிந்திக்காரங்க வேலை பாக்குறாங்களாம். அந்த ஹிந்திக்காரங்க கிட்ட போயிட்டு ஹிந்தில பேசினா எக்ஸ்ட்ரா கெட்டி சட்னியும் சாம்பாரும் தருவாங்களாம். இது நான் சொல்லல, அவங்க சொன்னது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இன்னொன்னு சொல்றாங்க, வட இந்தியால போய் யாராவது பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ய வந்தா அவங்களை திட்டுறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரியணும். அப்ப ஒத்துக்கிறாங்க. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு போனா பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்காதுன்றத ஒத்துக்கிறாங்க. நான் பேசிக்கிட்டே போறேன். நான் யாரு தெரியுமா உனக்கு? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? யார் யா நீ? கொலகாரன் தானே? அஞ்சாவது ஹைலைட்டா சொல்றாங்க, வாழ்ந்த காலகட்டத்தில் தான் உங்க அப்பா அம்மாவை நீங்க பாத்துக்கல, செத்த பிறகு அவங்க அஸ்திய கரைக்கிறதுக்கு காசிக்கு போக ஹிந்தி தெரிய வேண்டாமா? அருமை தமிழின பெருமக்களே, பொதுமக்களே, பெற்றோர்களே, ஹிந்தி படிக்க இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் ஏதாவது ஒன்று நமக்கு தேவையானதா? எவ்வளவு தெளிவா போனாலும் நான் இங்க அடிச்சு போடுறாங்க. சரி விடு, வெந்நீர் வச்சு குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். ஆனால் தமிழையும் ஆங்கிலத்தையும் படிக்க நாங்கள் காரணம் சொல்லுகிறோம். பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த 5 மாநிலங்களும் பிஜேபியினுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க. பிஜேபியினுடைய ஹிந்தியை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்ட பிறகு அந்த மாநிலங்களில் இடைநிற்றல் அதிகமாயிருக்கு. இடைநிற்றல்னா டிராப் அவுட். பள்ளிக்கூடம் பக்கம் வராம பிள்ளைங்க ஓடுது. பள்ளிக்கூடம் முடிச்சு காலேஜ் போற பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. ஜிஆர் ரேஷியோ குறைஞ்சிருக்கு. பீகார் ஹிந்தியை ஏற்றுக்கொண்ட பீகாரோட ஜிஆர் ரேஷியோ 17.1 இருக்கு. மத்திய பிரதேசத்துல 28.9 இருக்கு. ராஜஸ்தான்ல 23.9 இருக்கு. சத்தீஸ்கர்ல 14.4 இருக்கு. ஜார்க்கண்ட்ல 18.6 இருக்கு. உன் புதிய கல்விக் கொள்கை எனக்கு வேண்டாம், உன் ஹிந்தியும் வேண்டாம், எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் போதும் என்று சொன்ன திராவிட மாடல் ஆளக்கூடிய தமிழ்நாட்டின் ஜிஆர் ரேஷியோ 50% தொற்றுக்கும்னு சொன்னா எங்களுக்கு எதுக்கு சார் ஹிந்தி? டேய், வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிரா இவ்வளவு பெரிய மீச. டேய், செருப்பால அடிங்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிங்கடா. அருமை தோழர்களே, இன்னும் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி, இனிமேல் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதல் உரையை ஆசிரியர் அவர்கள் நமக்கு வழங்க இருக்கிறார்கள். இன்றைக்கு மட்டும் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல நாம். புதிய கல்விக் கொள்கை என்ற அந்த வரைவு கொள்கையை ஒன்றிய அரசு கொண்டு வருவதற்கு முன்பே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கில பத்திரிகையில் வந்த பெட்டி செய்தி, நம்மெல்லாம் முக்கிய செய்தியவே படிக்க மாட்டோம். ஆனால் ஆங்கில பத்திரிகையில் வந்த பெட்டி செய்தியை பார்த்து, இது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்விக்கு தோண்டப்படக்கூடிய சவக்குழி என்று சொல்லி புதிய கல்விக் கொள்கையை இந்தியாவிலேயே முதலில் எதிர்த்த தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள், எதிர்த்த இயக்கம் திராவிடர் கழகம். ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ இந்திக்காரங்களுக்கோ இல்ல. எதற்காக அப்படின்னா, எப்போது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஆபத்து வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு வரியில் அல்லது ஒரு பெட்டி செய்தியில் வந்தாலும் கூட அது எங்கள் மாணவர்களுக்கு அழிவாக அமையும் என்று சொன்னால் அதை எதிர்ப்போம் என்ற துணிச்சலோடு கருஞ்சட்டை தோழர்களை, இந்த படையை ஆசிரியர் அவர்கள் வார்த்தெடுத்திருக்கிறார். காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். நேற்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்தை பொத்தனூரில் ஐயா காசா அவர்கள் முன்னெடுத்திருந்தார். அப்படி தலைமையேற்ற அந்த இளைஞருக்கு வயது 103 வயது இளைஞர் சொல்லுகிறார், தலைவர் ஆசிரியர் சொன்னால் ஹிந்தியை எதிர்க்க எதை செய்யவும் நாங்கள் தயார் என்று 103 வயது இளைஞர் சொல்லுகிறார். அதையே தான் 30 வயது இளைஞர்களும் நாங்களும் சொல்லுகிறோம். மயிலே இறகு போட மாட்டீங்கடா, உங்களெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. என்ன காரணம்?
ஏன் ஹிந்தியை எதிர்க்கணும், ஏன் புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கணும்னு சொன்னா உடனே நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, மற்ற மாநிலங்கள் அமைதியாக தானே இருக்கு. ஒன்றிய கல்வித்துறையுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நம்ம கிட்ட அதை தான் கேட்டாரு. ஒய் தமிழ்நாடு அலோன் ரெசிஸ்டிங் அப்படின்னாரு. ஏன் தமிழ்நாடு மட்டும் தடுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க? மும்மொழி கொள்கையை ஏத்துக்க வேண்டியதானே, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க வேண்டியதானேன்னு. அதுக்கு நீளமா நம்ம பதில் சொல்ல வேண்டாம். ஒரே பதில், ஏன் தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கிறது என்று சொன்னால் இது தமிழ்நாடு, அதனால் அதை எதிர்க்கிறது. இது பெரியார் நாடு, தந்தை பெரியாருடைய மண். எங்கள் தலைவர் மட்டும்தான் 100 வருஷம் கழிச்சு பிஜேபின்றது வந்தாலும் சரி, இந்த பிஜேபி ஆட்சியை விட்டு போயிட்டு வேற யாராவது வந்தாலும் சரி, யார் எந்த பெயரில் வந்தாலும், ஆரியம் ஆட்டுக்குட்டி வடிவில் வந்தாலும் சரி, ஆளுநர் வடிவில் வந்தாலும் சரி, அடையாளப்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் தலைவர் தந்தை பெரியார். நூல் விட்டு பாக்குறீங்க. ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால் அது சமஸ்கிருதத்துல தான் போய் முடியும். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, 1950 தந்தை பெரியார் சொல்லுகிறார், அருமை தோழர்களே, நீங்கெல்லாம் இங்க மார்க்கெட்ல சின்ன சின்ன கடை வச்சு எப்படியாவது நம்ம பிள்ளைய படிக்க வச்சிடணும்னு தமிழ்நாட்டு பெற்றோர்கள் கனவோட உட்கார்ந்துருக்காங்க. இப்படி உட்கார்ந்துருக்க கூடியவங்களுக்கு நமக்கு முன்னாடி ஆர்ப்பாட்ட களத்திற்கு வர வேண்டியவர்கள் தமிழ்நாட்டு பெற்றோர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு ஆபத்தை புரிய வைக்கணும். இப்ப 50லயே ஐயா சொல்றாரு, இவங்க முதல்ல ஆரியம் பெரிய பலத்தோட ஆயுதத்தெல்லாம் கொண்டுட்டு நம்மளை தாக்க வரல. ஆயுதத்தை எடுத்துட்டு அவங்க நம்மளை போரில் வெற்றி கொள்ளவில்லை. அவர்கள் எதை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், கலையை கொண்டு வந்தார்கள், புராண இதிகாசத்தை கொண்டு வந்தாங்க, ஆரிய பண்பாட்டை கொண்டு வந்தாங்க, அவங்க கடவுளை கொண்டு வந்தாங்க, அவர்களுடைய மதத்தை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அடிக்க ஆரம்பிச்ச பிறகு இது ஆரிய மதம் தான், ஆரிய கலாச்சாரம் தான், ஆரிய பண்பாடுன்னு சொன்ன பிறகு ஆரியம் என்ன பண்ணுச்சுன்னா, தேசியத்தின் பெயரால் ஹிந்தியை திணித்து, ஹிந்தியின் மூலமாக ஆரியத்தை திணித்து, ஆரியத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய அறிவை பாழாக்க பார்க்கிறார்கள் என்பதை 1950லேயே தந்தை பெரியார் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் வந்து உட்கார்ந்தால் எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு கிளம்பும் என்று நினைக்கும் பொழுது ஒரு அச்சம் உங்களை உழுக்கும். அந்த அச்சம் எவ்வளவு காலம் உங்களிடம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்று பொருள். இப்ப நீங்க அப்படியே 2024 யோசிங்க, 25 யோசிங்க. இவர்கள் முதலில் நம்ம கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, ஏங்க ஹிந்தி படிக்கணும் அப்படின்னா நிறைய காரணம் சொல்றாங்க. நான் சுருக்கமா சொல்றேன். அவங்க சொன்ன காரணம் தான், நாம சொல்லல. நம்ம ஏன் தமிழ் படிக்கணும் காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஹிந்தி படிக்க காரணம் சொன்னாங்க. இளைஞர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஏக் பிளேட் பானிபூரி தேக்கோன்னு கேட்கணுமா ஒரு அம்மா சொல்லுது, பிஜேபியில் இருக்க அம்மா. இன்னொரு அம்மா சொல்லுது, நீங்க வட இந்தியாவுக்கு போய் டெல்லியில இறங்கிட்டு ஆட்டோ கார்ட்ட வழி கேட்கணுமா, ஹிந்தி படிக்கணுமா. இன்னொருத்தர் அதுக்கும் மேல போய் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய மெஸ்ல எல்லாம் தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரங்க வேலை பார்க்குறாங்களாம். அந்த ஹிந்திக்காரங்க கிட்ட போயிட்டு ஹிந்தியில பேசினா எக்ஸ்ட்ரா கெட்டி சட்னியும் சாம்பாரும் தருவாங்களாம். இது நான் சொல்லல, அவங்க சொன்னது. இன்னொன்னு சொல்றாங்க, வட இந்தியாவில் போய் யாராவது பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ய வந்தா அவனுங்களை திட்டுறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரியணும். அப்ப ஒத்துக்கிறாங்க, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு போனா பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்காதுன்றத ஒத்துக்கிறாங்க. நான் சொன்னேன்ல இன்னைக்கு வனத்துக்கு தீபாவளி தானு, அடிய பாரு. 5வது ஹைலைட்டா சொல்றாங்க, வாழ்ந்த காலகட்டத்தில் தான் உங்க அப்பா அம்மாவை நீங்க பாத்துக்கல, செத்த பிறகு அவங்க அஸ்தியை கரைக்கிறதுக்கு காசிக்கு போக ஹிந்தி தெரிய வேண்டாமா? அருமை தமிழின பெருமக்களே, பொதுமக்களே, பெற்றோர்களே, ஹிந்தி படிக்க இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் ஏதாவது ஒன்று நமக்கு தேவையானதா? ஆனால் தமிழையும் ஆங்கிலத்தையும் படிக்க நாங்கள் காரணம் சொல்லுகிறோம். இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஐயா பாலகிருஷ்ணன் சொல்லுகிறார், நான் தமிழ் வழி கல்வியில் தான் படித்தேன், BA தமிழ்ல தான் எடுத்தேன், MA தமிழ் தான் எடுத்தேன், IAS பரீட்சையும் தமிழ்ல தான் எழுதினேன், ஒரிஷாவில் IAS இருந்தப்பையும் எனக்கு தமிழ் ஆங்கிலம் தான் தெரியும். நான் ஓய்வு பெற்ற பிறகும் கூட என்னை அனுப்பி வைக்காமல் அங்கிருந்த முதலமைச்சருடைய
தனி அதிகாரியாக இருந்தேன். இந்திய தேர்தல் ஆணையத்தில் 3 முறை வேலை பார்த்திருக்கிறேன். இதுவரை எனக்கு ஹிந்தி தெரியாது என்று அந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சொல்றார். அவன் எப்படி உருத்தா போராடிட்டு இருக்கான். இப்ப நம்ம எதுக்கு நம்ம பிள்ளை ஹிந்தி படிக்க வேண்டாம்னு சொல்றோம்னா, ஹிந்தியில் ஒண்ணும் கிடையாதுப்பா. நீ ஹிந்திய படிச்சுக்கிட்டு வட இந்தியாவுக்கு போறது கிடையாது. ஆங்கிலத்தை படி, ஆங்கிலத்தில் அறிவியல் இருக்கிறது. ஆங்கிலத்தை படி, ஆங்கிலத்தில் படித்தால் நீ உலக நாடுகள் முழுவதும் போகலான்னு சொல்றோம். சரி, இதுல உங்களுக்கு ஹிந்தி வந்துட்டா தமிழ் அழிஞ்சிரும் பயப்படுறீங்களா? ஹிந்தி வந்துட்டா பிள்ளைங்க எல்லாம் படிக்க முடியாதான்னு பயப்படுறீங்களான்னு கேக்குறாங்க. 2 தரவுகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஹிந்தியை ஏற்றுக்கொண்ட மாநிலத்தினுடைய நிலை இன்னைக்கு என்னவா இருக்கு? இவங்களுடைய புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்ட மாநிலத்தோட நிலை இன்னைக்கு என்னவா இருக்குன்னா, 5 மாநிலங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட். இந்த 5 மாநிலங்களும் பிஜேபியினுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க. பிஜேபியினுடைய ஹிந்தியை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்ட பிறகு அந்த மாநிலங்களில் இடைநிற்றல் அதிகமாயிருக்கு. இடைநிற்றல்னா டிராப் அவுட்ஸ். பள்ளிக்கூடம் பக்கம் வராம பிள்ளைங்க ஓடுது. பள்ளிக்கூடம் முடிச்சு காலேஜ் போற பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. GER ரேஷியோ குறைஞ்சிருக்கு. பீகார், ஹிந்தியை ஏற்றுக்கொண்ட பீகாரோட GER ரேஷியோ 17.1 இருக்கு. மத்திய பிரதேசத்துல 28.9 இருக்கு. ராஜஸ்தான்ல 23.9 இருக்கு. சத்தீஸ்கர்ல 14.4 இருக்கு. ஜார்க்கண்ட்ல 18.6 இருக்கு. உன் புதிய கல்விக் கொள்கை எனக்கு வேண்டாம், உன் ஹிந்தியும் வேண்டாம், எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் போதும் என்று சொன்ன திராவிட மாடல் ஆளக்கூடிய தமிழ்நாட்டின் GER ரேஷியோ 50% தொற்றுக்கும்னு சொன்னா எங்களுக்கு எதுக்கு சார் ஹிந்தி? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. வீட்டுல குழந்தை இருக்கு, 35 மார்க் எடுத்தா அம்மா மண்டையில கொட்டி அப்பா மண்டையில கொட்டி 55 எடு, 65 எடு, அப்புறம் 100 எடுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே 100 எடுத்துக்கிட்டு இருக்க பிள்ளைய தலையில கொட்டி கொட்டி ஃபெயில் ஆகுன்னு சொல்லுவாங்களா? ஏற்கனவே தமிழ்நாடு 100ஆக இருக்கிறது. எங்களால இனிமே ஃபெயில் ஆக முடியாது. எங்களை இந்த மண், தலைவர் தந்தை பெரியார், இந்த இயக்கம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து நிற்க வைத்திருக்கிறது. எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் மீண்டும் இழிநிலையை சம்பாதிக்க மாட்டோம். மற்ற மாநிலங்கள் எல்லாம் படிச்சன்னா வேலைக்கு போலான்னு சொன்னாங்க, படிச்சன்னா காசு சம்பாதிக்கலான்னு சொன்னாங்க, படிச்சன்னா பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போலான்னு சொன்னாங்க, பொருளாதாரம் மேம்படும் சொன்னாங்க. ஆனால் இந்த இயக்கம் மட்டும்தான், தந்தை பெரியார் மட்டும்தான், திராவிடர் கழகம் மட்டும்தான் கல்வி கிடைத்தால் சுயமரியாதை வரும் என்று சொன்ன மண் தமிழ்நாடு. அந்த சுயமரியாதை உணர்வோடு ஹிந்தியை எதிர்க்கிறோம். தலைவர் ஆசிரியர் கட்டளையிட்டால் எதையும் செய்வதற்கு இந்த படை தயார் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறி. நான் தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ இந்திக்காரங்களுக்கோ இல்லை. என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு.